உறவுகளுக்கு வணக்கம். டெல்லியில் சௌரபு அப்படின்னு ஒருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஷிகா அப்படிங்கிறவங்க தனியார் பள்ளியில் பணியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஆசிரியை. ரெண்டு பேருக்கும் இடையில் காதல் மலருது. வழக்கம் போல குடும்பங்களுக்குள்ள அதை ஒத்துக்க மாட்டேன், கேட்க மாட்டேன், வைக்க மாட்டேன், இதையெல்லாம் மீறி சௌரவும் ஷிகாவும் திருமணம் செய்கிறாங்க. எல்லோருடைய ஒப்புதலோடு, இரண்டு குடும்பங்களுடைய ஒப்புதலோடு திருமணம் பண்ணுறாங்க. பண்ணின சில மாதங்கள்லேயே கருத்து முரண்பாடு வருது, பிரச்சனைகள் வருது. ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ஷிகா தன்னுடைய தாய் வீட்டுக்கே போயிடுறாங்க. தாய் வீட்டுக்கு போய் தனியாக அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. இதுக்கு இடையில விவாகரத்து நீதிமன்றத்துக்கு வருது. விவாகரத்தை கொடுக்கறது யார் அப்படின்னா சௌரவு தான் கொடுக்குறார். எனக்கு ஷிகாவோட என்னால் திருமண உறவில் இருக்க முடியாது, நான் சட்டப்படியாக விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி சௌரவு தான் கேட்குறார். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்குது. இந்த வழக்கு 5 ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஷிகா அவங்களுடைய தந்தையார், அதாவது சௌரவுடைய மாமனார் அட்டாக் வருது. அவருக்கு மாரடைப்பு நோயில் அவர் மருத்துவமனை கொண்டு செல்லணும். ஷிகா கிட்ட அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லாதனால அரசு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. ஷிகாவுடைய மனநிலை, ஐயோ நம்ம கிட்ட பொருளாதாரமாக பணம் இல்லையே, ஒரு தனியார் மருத்துவமனையில் வச்சு அப்பாவை பார்த்தோம்னா அப்பா உயிரோடு கொண்டு வந்துடலாமேங்கிற அந்த ஒரு கலக்கத்தோடு தான் எந்த ஒரு மகளும் அப்பாவை கொண்டு போய் அரசு மருத்துவமனையில் சேர்த்தவங்களுக்கு அந்த ஒரு மனநிலை தான் இருக்கும். அப்படிப்பட்ட சமயத்தில் அந்த இக்கட்டான சூழல்ல எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குது. இந்த சௌரவு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு தன்னுடைய மாமனாரை அந்த மருத்துவமனையிலிருந்து அழைச்சிட்டு போய் ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கிறார். கொண்டு போய் அங்கே போய் சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பூரா அவரே செலவு பண்ணி அவங்க அப்பாவை காப்பாத்துறார். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, அந்த விவாகரத்து சம்பந்தமாக நீதிமன்றம் 2 பேரையும் அழைக்குது. டெல்லி நீதிமன்றம் 2 பேரையும், இந்த குடும்ப நல நீதிமன்றம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த விவாகரத்து வழக்குகள்லாம் நடக்கும், அங்கே 2 பேரையும் வர சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அந்த நீதிமன்றத்துக்கு 2 பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு திரைப்பட காட்சி போல 2 பேரும் நீதிமன்றத்துக்கு வர்றாங்க. விவாகரத்து கோரினது சௌரவு, ஷிகா அந்த மனநிலையில் அவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தன் தந்தையை காப்பாற்றி இருக்கிறார். இவ்வளவு பெரிய முரண்களுக்கு மத்தியில் விவாகரத்து வழக்கு நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் கூட தன்னுடைய தந்தையை காப்பாற்றினார் அப்படிங்கிற அந்த உள்ளார்ந்த அன்பு என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியே அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அந்த கோப்புகளை எல்லாம் கிழிச்சு அங்கனக்குள்ளே நீதிமன்றத்திலே தூக்கி போட்டுட்டு வேகமாக சௌரவை கட்டி அணைச்சு அழுகிறாங்க. அதாவது இந்த விவாகரத்து தேவையில்லை அப்படிங்கிறத சௌரவும் காட்டியிருக்கிறாரு, நீதிமன்றத்தில் வச்சு ஷிகாவும் காட்டுறாங்க. இந்த 2 சந்திப்பும் நீதிபதிக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து அதோட அந்த விவாகரத்து வழக்கை ரத்து செஞ்சு அனுப்புறார். நீங்க பாருங்க, காதலர்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது எதனால வரும் அப்படின்னா, காதல் பண்ற சமயங்கள்ல அவரை பத்தின பிளஸ் மட்டும்தான் தெரியும், இவளை பற்ற பிளஸ் மட்டும்தான் தெரியும். இப்படி மாறி மாறி 2 பேருக்கும் அவளுடைய பிளஸ் இவனுக்கு தெரியும், இவனுடைய பிளஸ் அவனுக்கு தெரியும். ஆனால் 2 பேருடைய மைனஸும் அந்த நேரங்களில் தெரிவதற்கு அதிகபட்சமாக வாய்ப்பில்லை. இது காதல் தோல்வி அடைவதற்கான காரணம். இன்னொன்று ஈகோ. 2 பேருக்குமான ஈகோ என்பது காதல் முறிவுக்கு இல்லைன்னா ஒரு திருமண முறிவுக்கு காரணமாக இருக்கும். இதை தாண்டி ஒரு காரணம் இருக்கணும்னா பொருளாதாரம் இருக்கலாம். பொருளாதாரத்தினால சில சங்கடங்கள், முரண்கள் பிரியலாம். அது அந்த பிளஸ் மைனஸுக்குள்ளே வந்துடும் வைங்களேன். இதையெல்லாம் தாண்டி சுற்றம் இருக்குது பாருங்க, நம்மளை சுத்தி இருக்கிற சுற்றம், உறவுகள், நண்பர்கள், இந்த வட்டாரம் இருக்கு பார்த்தீங்களா, இதுல இது பெரும் பங்கு வகிக்கும். எப்படின்னா, சும்மா கிடக்கிற சங்க எடுத்து ஊதுற மாதிரி சின்னதா ஒரு பிரச்சனை ஓடி இருக்கும், ஒரு கணவன் மனைவிக்கு இல்லை, இல்லைன்னா ஒரு காதலன் காதலிக்கல. இந்த சுற்றம் இருக்கு பாருங்க, அது சுத்தி விட்டு வேடிக்கை பார்க்கும் பாருங்க, அதுல பிரிஞ்சு போன குடும்பம் ஏகப்பட்டது இருக்கு, அதுல பிரிஞ்சு போன காதலர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இதுவெல்லாம் தான் காரணமாக வருது.
இப்ப பாருங்க, இந்த குடும்ப நல நீதிமன்றத்துல 5 வருடமா இந்த வழக்கு போனாலும் சௌரவ் சிகா 2 பேரும் தன் நிலையை விட்டு திசை மாறாம இருந்திருக்காங்கிறது தான் இவங்களுடைய அந்த ஒன்று கூடல் அப்படிங்கிறது காட்டுது. இல்ல 2 பேருக்குமே வேற ஒரு அஃபேர் வந்து 2 பேருமே வேற ஒரு திசையை நோக்கி இந்த 5 ஆண்டுகள்ல போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கிற வாய்ப்பு இல்லை. அப்ப இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, ஒரு ஈகோ, இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி சுற்றம். அதனாலதான் பாருங்க, குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்து கேட்கும்போது நீதிமன்றம் இந்த வழக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா வாய்தா போட்டுட்டு தள்ளி தள்ளி போட்டுட்டே போவாங்க. இடையில சில கவுன்சிலிங் ஆலோசனைகள் கொடுப்பாங்க, சேர்ந்து வாழ்வதற்கான ஆலோசனைகள். எதற்காக இந்த வழக்குகளை நீட்டிச்சு ஜவ்வாய் இழுத்துட்டு போவாங்க நீதிமன்றத்துலனா, உளவியல் ரீதியாக சரியாயிருவாங்க அப்படிங்கிறதான். ஏன் அப்படின்னா 80% மேல கோபத்தில் எடுக்கப்பட்ட முடிவா தான் இருக்கும். இப்ப இங்க சௌரவ் சிகா அவங்கள இப்ப 2 பேரும் விவாகரத்து வரைக்கும் போயும் 5 ஆண்டுகள் கழித்து ஒன்று சேர்ந்திருக்காங்கன்னா நிச்சயமாக இது கோபத்தினால் வந்த முரண்களாகத்தான் இருக்கும். இந்த 5 ஆண்டு காலம் இல்லைன்னா நீதிமன்றம் இழுத்து கொண்டு போது பாருங்க இந்த விவாகரத்து வழக்குகளை. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பல அனுபவங்களை கொடுக்கும். யாருக்கு? 2 பேருக்குமே அனுபவங்களை கொடுக்கும். இந்த சுத்தி வட்ட சுற்றத்திற்கும் சில அனுபவங்களை கொடுக்கும். இப்ப சிகா வந்து அவங்க வீட்டில் போய் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தாய் தந்தைக்கு அது சந்தோஷம் கிடையாது. ரெண்டாவது அவங்க 2 பேருக்கும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் பொருளாதாரமாக இன்னும் இந்த சமுதாயத்தை எதிர்கொள்ளக்கூடிய விதம் எல்லாமே வந்து சிக்கலா இருக்கும். இதெல்லாம் ஒரு அனுபவ பாடமாக இந்த காலகட்டங்களில் நடக்கும். சில நல்ல விஷயங்கள், இவர் அவளுக்கு செய்த நல்ல விஷயங்கள், அவள் இவருக்கு செய்த நல்ல விஷயங்கள், சில விஷயங்கள் இந்த கால நீட்டிப்புல தங்களுடைய நினைவுக்கு வரலாம். அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். காதல் திருமணமோ இல்லை என்றால் வீட்டில் பார்த்த நிச்சயத்து திருமணமோ ரெண்டுமே வந்து திருமணத்திற்கு பிறகு ரெண்டுமே எல்லாமே ஒண்ணுதான். 90% மேலாக காதலுக்கு முன் காதலுக்கு பின் அப்படின்னா திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின்னு கூட பிரிச்சிடலாம். திருமணத்திற்கு முன்பதாக காதலர்களாக இருந்திருக்கலாம், ஆனால் அதற்கு பிறகு வந்து அது நிச்சயமைக்கப்பட்ட திருமணமா இருக்கட்டும் இல்லை என்றால் காதல் திருமணமா இருக்கட்டும் பிரச்சனைகள், முரண்கள், கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும். ஆனால் அதுல அந்த கருத்து முரண்களை முரண்களாகவே வைத்துக்கொண்டு அடுத்த நொடி மறந்து விட்டு போவதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றியாகவே இருக்கும். பொதுவா பாருங்க, காதல்ல வெற்றி அடைஞ்சிருக்காங்க பாருங்க. அதாவது காதல் பண்ணி அதுல பல பிரச்சனைகள் இருந்திருக்கும், சங்கடங்கள் இருந்திருக்கும், அதுல மதங்களை தூக்கி போட வேண்டியது இருக்கும், சாதிகளை தூக்கி போட வேண்டியது இருக்கும், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை தூக்கி போட வேண்டியது இருக்கும். இத்தனையும் தூக்கி போட்டுட்டு வெற்றி அடைஞ்சான் பாருங்க, அவனுக்கு கூட அந்த காதலின் அருமை தெரியாது. ஆனால் காதல்ல தோல்வி அடைகிறான் பாருங்க, அவனுக்கு தான் தெரியும் அந்த காதலினுடைய அர்த்தமும் ஆச்சரியமும் அதிசயமும் அவனுக்கு மட்டும்தான் அது தெரியும். அந்த அருமை காதலிலே தோல்வி அடைந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும். மிக பசுமையாக அந்த தோல்வி அடைந்த காதல் இருக்கு பாருங்க, அது இந்த உடலிலே உயிர் இருக்கும் வரை அது பசுமையாக எப்பொழுதும் நிற்கும். அதைத்தான் இந்த சௌரவ் சிகா அவர்களுடைய இந்த விவாகரத்து வழக்கு கடைசியிலே நீதிமன்றத்திலே 2 பேருமாகவே வந்து மனம் ஒத்து நீதிமன்றத்திலேயே வந்து நீதிமன்ற கோப்புகளை கிழிச்சு போட்டுட்டு தூக்கி போட்டுட்டு வர்றாங்க. அப்படின்னா இவைகள் எல்லாம் சின்ன சின்ன முரண்கள், கோபத்தால் ஏற்பட்ட முடிவுகள், அதிலே அனுபவப்பட்டு அது சரியா இருக்கிறது. சுற்றங்கள் சூழங்கள் இடத்திலும் நம்ம கிட்ட இருக்கிற ஈகோவும் எல்லாரிடத்திலும் பிளஸும் மைனஸும் இருக்குங்கிறதையும் மனசுல வச்சுதான் இந்த வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை, அதுவும் காதல் செய்து கொண்டு போன திருமண வாழ்க்கையை பேணி பாதுகாக்க முடியும்.